சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று பார்க்கக்கூடிய ராசி மீன ராசியாகும். மீனராசியினுடைய அதிபதி குரு பகவானாகும். மீனராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள். ஆக 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது மீனராசியாகும். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் அதிகப்படியான விரயங்களையும் அதிகப்படியான நஷ்டங்களையும், குறிப்பாக பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் எண்ணிலடங்காத பல்வேறான பிரச்சனைகளையும் அதிகப்படியான மருத்துவம் சார்ந்த செலவினங்களையும் தந்து கொண்டிருந்த விரயச்சனி உங்களை விட்டு பரிபூர்ணமாக அகன்று ஜென்மத்திற்குள் இனி சஞ்சாரம் செய்கிறார். ஜென்மத்தில் வேறு சனி பகவான் வருகிறாரே. ஏழரை சனியில் இப்பொழுதுதான் விரயச்சனியில் மிகப்பெரிய தொந்தரவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இனி ஜென்மச்சனி என்னெல்லாம் செய்யுமோ என்ற பயமும் மனக்கவலைகளும் உங்களுக்கு சற்று மிகுதியாக இருக்கலாம். பொதுவாக ஏழரை சனி வந்தால் அனைவருக்கும் தோல்வி பயம் என்று இல்லை. ஏழரை சனியில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் மிகப்பெரிய உயர்வை அடைந்தவர்களும் நிறைய பேர் உள்ளார்கள். பொதுவாக ஏழரை சனி ஜென்மச்சனி அனைவரையும் பாதிக்கும் என்று இல்லை. உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் மீனராசியினுள் சுக்கிரன், புதன், குரு பகவான் இருந்து அங்கே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் ஏற்படுத்துவார். அதே போல மீனராசியினுள் செவ்வாய், சூரியன் இருந்து அங்கே சனி பகவான் வரும்பொழுது மட்டும் சற்று தீமைகளை ஏற்படுத்துவார். அதனால் பொதுவாக ஏழரை சனி அனைவருக்கும் பாதிக்காது. இந்த வருடம் நீங்கள் ஒரு நெறிமுறையும் கோட்பாடையும் வகுத்து மிகவும் சரியாக செயல்படும் பொழுது மிகப்பெரிய உச்சத்தையும் உயர்வுகளையும் அடையலாம். அதே போல கலப்பட கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களது ஜென்மத்தை விட்டு அகன்று உங்களது 12ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும், இதுவரை உங்களது 7ஆம் இடத்திலிருந்து அதிகப்படியான குடும்பம் ரீதியான பிரச்சனைகளையும், கணவன் மனைவியிடையே ஓயாத சண்டை சச்சரவுகள், வீண் பிரிவினைகள், மனக்கசப்புகள், குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மைகள் என்று பல்வேறான சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த பெரும் தடைகிரகமான கேது பகவானும் முற்றாக விலகி உங்களது 6ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வது இன்னும் ஒரு நல்ல விஷயமாகும். அதனால் இந்த வருடம் ஏற்றங்கள் சற்று அதிகமாகவும் அலைச்சல்கள் சற்று குறைவாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. சனி என்றாலே உழைப்பிற்கு சிறந்த கிரகமாகும். அதனால் உங்களது உழைப்பை 100% தொழில் ரீதியாகவும் குடும்பத்தின் வளர்ச்சி ரீதியாகவும் செயலாற்றும் பொழுது இந்த ஏழரை சனியில் ஜென்மச்சனி உங்களுக்கு யோகச்சனியாக மாறும் என்று குறிப்பிடலாம். குடும்பத்தில் நிலவி வந்த நெருக்கடிகள், சில தேவையற்ற மனக்கசப்புகள் இந்த வருடம் அகலும். ஏனென்றால் உங்களது ராசிநாதனான குரு பகவான் உங்களது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடமான வீடு, வாகனம், தாய்ஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வது நல்லதொரு விஷயமாகும். அங்கிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தை பார்வையிடுவது இன்னும் ஒரு அற்புதமான விஷயமாகும். அதனால் ஏழரை சனி கண்டு பெரிதாக பயப்பட தேவையில்லை. தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்தால் மன ரீதியாக ஒருவித தயக்கங்களையும் ஒருவித சோர்வுகளையும் அவ்வப்போது ஏற்படுத்துவார். ஆனால் உங்களது தொழில்ஸ்தானத்தை வலிமையான குரு பகவான் உங்களது ராசியாதிபதியாக இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பதினால் தொழிலில் ஏற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். மனோரீதியாக இருந்த குழப்பங்கள் சற்று மறையும். குறிப்பாக மேலதிகாரியுடைய சதா குடைச்சல்களும் அதிகப்படியான வேலைப்பளுக்களும் சற்று குறைந்து சம்பள உயர்வுகள், பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதனால் வருமானங்களும் சேமிப்புகளும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியமான சூழல்களும் சாதகமான உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக நல்ல ஆதிக்கத்துடன் மிகுந்த சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் முடிந்தவரை புதிய மிஷினரி வாங்குவதை தவிர்த்து உங்களிடம் உள்ள மிஷினரிகளை கொண்டு தொழில் செய்வது மிகவும் சிறப்பாகும். முடிந்தவரை ட்ரேடிங், மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகளில் நல்ல ஏற்றங்களை பெறலாம். பிறர் கூறுகிறார்கள், அவர் கூறுகிறார்கள் என்று தேவையற்று அதிகப்படியான கடன்களை வாங்கி புது மிஷினரிகள் இறக்குவதை காட்டிலும் உங்களிடம் உள்ள மிஷினரிக்கு தகுந்த மாதிரி ஆர்டர்களை பெற்று அதன் மூலமாக வருமானங்கள் பெறுவதும், அல்லது பிறர் வைத்திருக்கக்கூடிய மிஷினரிக்கு தகுந்த மாதிரி கமிஷன் பேசிக்கில் ஆர்டர்களை பிடித்து அதன் மூலமாக நீங்கள் சுயமாக மார்க்கெட்டிங், ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் பொழுது நல்ல ஏற்றங்களையும் வருமானம் ரீதியாக உயர்வுகளையும் நிச்சயம் பெறலாம். முடிந்தவரை எது செய்வதாக இருந்தாலும் உங்களது நலம் விரும்பிகளிடம் ஆலோசனை செய்து அதன் மூலமாக ஒரு தொழில் திறமைகளை மிகவும் நேர்த்தியாக செய்யும் பட்சத்தில் தேவையற்ற விரயங்கள் நீங்கி மனக்குழப்பங்கள் நீங்கி வருமானங்களும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம்.
அரசு துறையில் பணிபுரியக்கூடிய மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இருந்த பெரும் பாரங்களும் தலைவலிகளும் நிவர்த்தியாகும். குறிப்பாக அடிக்கடி இடமாறுதல் சார்ந்த பிரச்சனைகளும் சம்பள உயர்வு தடையற்பட்டு கொண்டே இருக்கிறதே என்ற எண்ணங்களும் ப்ரமோஷன் சார்ந்த சில அச்சங்களும் இந்த வருடம் நிவர்த்தியாகி அரசு துறை ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை பெறலாம். உயர் அதிகாரிகள் அரசியல் சார்ந்த தொடர்புடைய நபருடைய ஆதரவும் ஆலோசனைகளும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவக்கூடிய நல்ல சூழல்களும் வருமானங்கள் இரட்டிப்பாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அதிகப்படியான தொந்தரவுகள் சற்று குறைந்து மன நிம்மதிகள் நிச்சயம் பெருகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் முடிந்தவரை நீங்கள் தொழில் புரியக்கூடிய நிறுவனங்களிலேயே பணிபுரிவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் சிறப்பாகும். அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் கூறுகிறார்கள் என்று அவசரப்பட்டு வேலையை விட்டு பின்பு நல்ல வேலையை துளாவிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் வேலையை விடுவதை தவிர்க்க வேண்டும். அதே போல ஒரு இடமாறுதல் செய்ய வேண்டும் என்று விருப்பமுடைய மீனராசிக்காரர்கள் முடிந்தவரை ஒரு நிறுவனத்தில் வேலையை உறுதிப்படுத்தி கொண்டு அதன் பின்பு இங்கே வேலையை விட்டு அந்த வேலைக்கு செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான் மனரீதியாக ஒருவித மந்தத்தன்மைகளையும் எவ்வளவு அறிவுபூர்ணமாக செயல்பட்டாலும் ஏதாவது ஒரு சிறு மனத்தாங்கல்களையும் உங்களுக்கு உருவாக்கலாம். அதனால் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் முடிந்தவரை பணியிடை மாறுதல் செய்யாமல் நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே தொழில் செய்வது மிகவும் உன்னதமாகும். விரயஸ்தானத்திலிருந்து சனி பகவான் முற்றாக அகன்றிருப்பதும் குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்திலிருந்து உங்களது தொழிற்ஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வையிடப் போவதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் தொழிலில் ஏற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயம் உங்களுக்கு உருவாகும். மீனராசிக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை விரயச்சனியினால் இளம் வயதினர்களுக்கு கூட அடிக்கடி முடி கொட்டுதல் சார்ந்த பிரச்சனைகள், கால் சார்ந்த தொந்தரவுகள், கண்ணிற்கு கீழ் கருவளையம் தோன்றுதல், தேமல், அலர்ஜி சார்ந்த சில சிக்கல்களை அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அதுபோன்ற சிக்கல்கள் இந்த வருடம் நிச்சயம் குறையும். ஏனென்றால் விரயஸ்தானத்திலிருந்து பரிபூர்ணமாக விலகி ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் ஆகட்டும், உங்களது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் முற்றாக அகன்றிருப்பதும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை உருவாக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக விலகி உடல் ஆரோக்கியங்கள் நல்ல மேன்மையும் வளர்ச்சியும் நிச்சயம் அடையும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் நிச்சயம் போன வருடங்களில் இருந்த பெரிய பாரங்களும் பெரிய தொந்தரவுகளும் இருக்காது. எந்த செயல்களிலும் அதிக விழிப்புடன் அதிக சிரத்தையுடன் நீங்கள் தொழிலை மேற்கொள்ளும் பொழுதும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நல்ல சாதகமான உயர்வுகள் நிச்சயம் உருவாகும். ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான் ஒருவித தயக்கங்களையும் ஒருவித சோர்வுகளையும் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதே போல இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்களை சற்று தவிர்ப்பது முடிந்தவரை நன்மையாகும். இரவு நேரங்களில் பயணம் செய்கிறீர்கள் என்றால் முடிந்தவரை நீங்கள் வாகனங்களை ஓட்டாமல் ஒரு ஆக்டிங் டிரைவரை கொண்டு வாகனங்களை ஓட்டுவது மிகவும் சிறப்பாகும். நிச்சயம் பெரிய பாதிப்புகள் ஒன்றுமில்லை. உடல் ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகளின்றி நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு மீனராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள நவகிரக திருக்கோவிலுக்கு அவசியம் சனிக்கிழமை நாளென்று சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக இன்னல்கள் குறைந்து வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். அதே போல திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் தாராளமாக திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் உங்களது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அயனசைன சுகஸ்தானத்தை விட்டு சனி பகவான் அகன்றிருப்பதும் நல்ல விஷயமாகும். அதனால் திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களது கலத்திரஸ்தானத்தை விட்டு முழுமையாக கேது பகவான் அகலப்போவதும் நல்ல திருப்பமாகும். அதனால் விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய சுபச்சூழல்கள் மிக மிக அதிகம். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.